சித்தர்கள் அதற்கு மேலும் சித்தர்கள். அவர்கள் வானுலகில் இருப்பார்கள், பூ உலகில் இருப்பார்கள், ஆகாயத்தில் எங்கும் வேண்டுமானாலும் திரிவார்கள். அப்படிப்பட்ட சித்தர்கள் வணங்குகிறார்களா? வணங்கி பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். முத்தர்கள் என்று சொன்னால் பிரம்மம், விஷ்ணு, ருத்ரசிவம், மகேஸ்வரம், சதாசிவம் போன்றவர்கள் முத்தர்கள். அப்படிப்பட்டவர்களும் துதி செய்து கொண்டு பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். துதி செய்யும் சித்தரும் உத்தரம் காண சுத்த சன்மார்க்கத்தில் உத்தம ஞான, சன்மார்க்கம் என்ற அதிகாரத்தில் உத்தம ஞானமாகிய அருளை தரக்கூடிய கடவுள் என்று பொருள். உத்தம ஞான பதி செய்யும் சித்திகள், பதியாகிய தலைவன் என்ற கடவுள் செய்யக்கூடிய சித்திகள் எத்தனையோ அத்தனையும், பதி செய்யும் சித்திகள் பற்பல யாவும், எத்தனை கோடிகளோ அத்தனையும் பாரிடை வானிடை பற்பல காலம் இந்த உலகத்தினேயும் வாழ் உலகத்தினேயும் பற்பல காலம் விதி செய்ய பெற்றன இன்று தொட்டென்றோம். ஆண்டவன் செய்யக்கூடிய அந்த விதிமுறைகளை நான் செயல்பட்டு வருகின்றேன், எனக்கு இறைவன் அந்த அதிகாரங்களை எல்லாம் கொடுத்து விட்டான் என்று சொல்லுகின்றார் தன்னுடைய 39வது அகவையிலே பெருமானார். அப்பொழுதே அருட்பெருஞ்சோதிய ஆண்டவரும் அவரும் இரண்டரை கலந்த நிறைவிற்கு முழுமையான ஒரு சத்திய அதிகாரத்தின் சாட்சியாகிய இந்த பாடலை சொல்லுகின்றார். இந்த பாடலை நீங்கள் சிந்தித்தால் தெரியும். துதி செய்யும் சித்தரும் உத்தரும் காண சுத்த சன்மார்க்கத்தில் உத்தம ஞான பதி செய்யும் சித்திகள் பற்பலையாகும், பாரிடை வானிடை பற்பல காலம் விதி செய்ய பெற்றனன் இன்று தொட்டென்றும் மெய்யரு ஜோதியால் விளைவிப்பேன் நீயும் இந்த அதிசயம் காணலாம் ஆடேடி பந்து, அருட்பெரும் ஜோதி கண்டு ஆடேடி பந்து என்று சொல்லுகின்றார். இந்த ஆடேடி பந்து என்று சொல்லுவது எதற்கு தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கை நீ ஏதோ பாடுபடுகிறேன், உழைத்தேன், கஷ்டப்பட்டேன், அழுதேன், இப்படி எல்லாம் சொல்லுவாய். ஆனந்தித்தேன், சிரித்தேன், அனுபவித்தேன் என்றெல்லாம் சொல்லுவாய். நீ எப்படி சொன்னாலும் சரி, நீ ஒரு விளையாட்டு குழந்தை இறைவனுக்கு முன்னால். ஆகவேதான் உனக்கு பந்தை கொடுக்கின்றான். அவன் எந்த பந்து உனக்கு கொடுத்திருக்கின்றான் தெரிகிறதா? நீ மூச்சை இழுத்து மூச்சு வெளியே விடுகின்றாயே, அதுதான் பந்து. இந்த விளையாட்டு தான் நீ செய்து கொண்டிருப்பது பிறந்த காலத்திலிருந்து இறக்கும் வரைக்கும். ஆடேடி பந்து என்று இந்த மூச்சை இழுத்து திருப்பி மூச்சை விட்டு நீ வாழ்ந்து கொண்டு போ. நீ ஒரு விளையாட்டு பிள்ளை, ஆனாலும் நீ எதையும் செய்யாது. இதோ அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்ற மகாமந்திரத்தை பழக்கத்தில் வைத்து, கடமையாக வைத்து, ஒரு லட்சியமாக ஏற்று அதனை பயன்படுத்தி கொண்டு வா, நீ சுகப்படுவா என்று சொல்லுகின்றார் அந்த மந்திரத்தை கொடுத்து. மேலும் இந்த சன்மார்க்கம் என்ன தரும் என்று ஒரு கேள்வி. இந்த தேகம் இருக்கிறதே, இது அழிந்து போகும் தேகம்தான். பொத்தை மல புழு குறும்பை தான். இது பொத்தையிடப்பட்டது. இந்த தேகம் 9 துவாரங்கள் இதற்குள் இருக்கின்றன. இந்த தேகத்திற்குள், இந்த 9 துவாரத்திற்குள் எப்பொழுது என்ன கேடு உள் நுழையுமோ வெளியே வருமோ தெரியாது. பொத்தை மல புழு குறும்பை தான். சித்தியில் சுத்த சன்மார்க்க சேர்ப்பினார். இது புழு குறும்பை என்று ஏன் சொல்லப்படுகிறது? இந்த தேகத்தில் இருக்கக்கூடிய ஒளி என்ற அந்த ஆண்டவன் உயிர் போய்விட்டால் சவம் என்று பெயர். அதை எடுத்து ஒரு மூலையில் போட்டுவிட்டு 10 நாள் பொறுத்து பார்ப்பாயே, ஆனால் அங்கே கூடை கூடையாக புழுதான் இருக்கும், அந்த தேகம் இருக்காது. அப்படி கேவலமான புழுவை மூலாதாரமாக கொண்ட உடல்தான் இது. இப்படிப்பட்ட தேகம் சித்தியல் அழிவு இல்லாமல் நித்திய தேகம் பெறுவதற்குரிய சகல அதிகாரத்தையும் பெற முடியும் நீ சுத்த சன்மார்க்கத்தில் சேர்ந்தால் என்று சொல்லுகின்றார் வள்ளலார். பொத்தை மல புழு குறும்பைதான். சித்தியல் சுத்த சன்மார்க்க சேர்ப்பினால் நித்தியம் ஆகியே நிலைக்கும் என்பது சத்தியம். சத்தியம் ஜெகத்துள்ளீர்களே, சத்தியம் செய்கின்றார். இந்த தேகத்தை நீ நிலைநிறுத்தி காட்டலாம், சாகாமல் வைத்து காட்டலாம், ஆண்டவனை நேரடியாக பார்க்கலாம், அவனோடு கலந்து அவன் அன்புக்கு பொருளாகலாம் என்று சொல்லுகின்றார். இன்னும் யார் சொல்லுவார்கள்? சத்தியமிட்டு சொன்னவர்கள் யாராயிலும் இருக்கின்றார்களா? வள்ளலார் தான் சொல்லுகின்றார், சத்தியமாக நீ அடைவாய் என்று. ஏன் உரைத்தேன்? இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் என்று சொல்லுகின்றார். அது மட்டுமல்ல, அடுத்து சொல்லுகின்றார், ஓவா துயர் செய்யும் உடம்புதான், ஓவாது துயர் செய்யும் உடம்புதான், ஓயாமல் துன்பங்களையே கொடுத்திருக்கக்கூடிய உடம்புதான். இது சாவுரா வண்ணமே சார்ந்து வாழலாம். இது சாகாமல் இருப்பதற்குரிய பாதுகாப்போடு நாம் சார்ந்து வாழலாம். வேவுரா சுத்த சன்மார்க்க மெய்நெறி யாராலும் மாற்றி அமைக்க முடியாத, யாராலும் குறைக்கொள்ள முடியாத, யாராலும் இது இல்லை என்று சொல்லுவதற்கு இடம் கொஞ்சமும் இல்லாத சத்தியமாகிய இந்த சன்மார்க்கத்தை வேவுரார் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றவர்களை, வேவுரார்களை சுகப்படுவார். ஏன் என்று சொன்னால், உண்மையான நன்மையை, தெய்வ தர்மத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்பார்களே, ஆனால் அவர்களை ஆண்டவன் விட்டு விட்டு தூரே வந்து அவர்களுக்காக கரம் கூப்பி இறைவனிடத்தில்
வணக்கம் செலுத்தி அவர்களை நல்வழிக்கு ஆளாக்கி